பாக்கியா வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதுக்குள்ளே மினிஸ்டர் வந்துட்டாங்க. வந்த உடனே அவங்களும் சொல்கிறாங்க, கொஞ்சம் லேட் ஆச்சு பாக்கியா அப்படின்னு சொல்லிட்டு. சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு எல்லாமே ரிப்பன் எல்லாமே கட் பண்ணுறாங்க. எல்லாரும் கிளாப் பண்ணுறாங்க. பயங்கரமாக சந்தோஷத்தோடு இருக்காங்க. சரி சாப்பிட்டு போங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா சொல்கிறாங்க. இல்லை பாக்கியா இல்லை, எனக்கு மினிஸ்டர் மீட்டிங் இருக்குது, நான் போகணும், என்னால் முடியாது, எனக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சரி மேடம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா சொல்கிறாங்க. ஒரு 2 நிமிஷம் நான் பேசிட்டா மேடம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா கேட்குறாங்க. பேசு பாக்கியா அப்படின்னு சொல்லிட்டு மினிஸ்டர் சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க பாக்கியா. நான் ஒரு நிமிஷம், எல்லாரும் வந்திருக்கீங்க இந்த ஃபங்க்ஷனுக்கு, ரொம்ப தேங்க்ஸ், அதுவும் மினிஸ்டர் மேடம் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் தேங்க்ஸ் சொல்கிறாங்க. சொன்ன உடனே சொல்கிறாங்க, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த இடத்துக்கு நான் வந்தேன், எனக்கு ஆர்டர்ஸ் எல்லாமே இவங்க தான் கொடுத்தாங்க, கட்சி மீட்டிங்க்கு சமைக்க சொன்னாங்க, அதனால் எனக்கு கொஞ்சம் நல்ல அமௌண்ட்டு கிடச்சிது, அதை வச்சு தான் இந்த ரெஸ்டாரண்ட்டை நான் ஓப்பன் பண்ணேன், நான் இந்த அளவுக்கு வந்திருக்கேன்னா அதுக்கு காரணமே மேடம் தான் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா சொல்கிறாங்க. என்ன பாக்கியா பேசிகிட்டு இருக்க, அப்படி தான் பேசிகிட்டு இருப்பியா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, எல்லாமே உன்னோட முயற்சி தான், உன்னோட சமையல் நல்லா இருந்தது, அதனால தான் நீ இந்த அளவுக்கு வந்திருக்க, இனியும் நீ நல்லா வருவ அப்படின்னு சொல்லிட்டு மினிஸ்டர் சொல்கிறாங்க. ரொம்ப தேங்க்ஸ் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா சொல்கிறாங்க. ஒரு மகளிர்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க, அவங்களுக்கு என்றைக்குமே நான் ஹெல்ப் பண்ணுவேன், உனக்கு எப்போ எது வேணாலும் என்கிட்ட கேளு பாக்கியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே டைம் ஆகிடுச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து மினிஸ்டர் கிளம்பிட்டாங்க. எல்லாருமே உள்ளே போகிறாங்க. போயிட்டு எல்லாருமே சாப்பிட்றாங்க. ஈஸ்வரி எல்லாருமே, ராமூர்த்தி, எழில் எல்லாருமே சாப்பிட்டுட்ருக்காங்க. சாப்பிடு ஜெனி அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு எல்லாமே போடுறாங்க. என்ன ஜெனி அப்படியே இருக்கு, இன்னும் நீ சாப்பிடவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா கேட்குறாங்க. இல்லை எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெனி சொல்கிறாங்க. குழந்தைய வச்சுக்கிட்டே ஈஸ்வரி சாப்பிட்றாங்க. அத்தை, குழந்தைய வச்சுட்டு சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், கொடுங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு பாக்கியா சொல்கிறாங்க. அதெல்லாம் நான் குழந்தைய யாருக்கிட்டையுமே கொடுக்க மாட்டேன், குழந்தை என் கூட இருக்கிறதே கொஞ்ச நேரம் தான், நாள் ஃபுல்லாக அந்த குழந்தைய பார்த்து வளர்க்குறது எப்படி, ஆனால் கொஞ்ச நேரம் தான் நான் பார்க்குறேன், நானே வச்சுக்கிறேன் பாக்கியா, நான் யார்கிட்டையும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பயங்கரமாக முத்தம் கொடுக்குறாங்க குழந்தைக்கு. அதை பார்த்தோன்னே ராமூர்த்தி பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க. விடு ஈஸ்வரி, நீ இப்படி ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்கிறாரு. என்னங்க